ஜெபம் பண்ண கடவோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். மகா பரிசுத்தமும் அன்பும் கிருபைகளும் நிறைந்த பரலோக பிதாவே, இந்த பரிசுத்தமான மனமகிழ்ச்சி நாளின் காலை ஆராதனை வேளைக்காக நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவர் தாமே இந்த ஆராதனை வேளையிலும் எங்கள் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தினால் நிறைத்து எங்கள் ஒவ்வொருவரையும் அளவற்ற கிருபையினாலும் நன்மையினாலும் நிறைத்து இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தர வேண்டும் என்று மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. கீதம் 65 பாமாலை 44 பாடுவோம். உன்னதமான கர்த்தரே இவ்வோய்வு நாளை தந்தீரே. கீதம் 65 பாமாலை 44 பாடுவோம். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியும் செய்வானேயாயில் அவன் தன் ஆத்மாவை பிழைக்க பண்ணுவான். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணீர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்பேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள்ளிராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியுள்ளவராய் இருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும்
பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சந்நிதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இருதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமன்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக சோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளுக்காக வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாக இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நீங்கள் யாவரும் சுத்த இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் என்னுடனே கூட சேர்ந்து நான் சொல்லுகிற பிரகாரம் சொல்ல உங்களை வேண்டிக் கொள்கிறேன். ஜெபம் பண்ண கடவோம். பொதுவான பாவரிக்கை ஜெபத்தை எடுப்போம். சர்வ வல்லமை மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி பொனாடுகளைப் போல நாங்கள் முடி வழிகளை விட்டு வலிமை அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவளை செய்யாமல் செய்யத்தகாதவளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரியின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வாக்குத்தத்தங்களின்படியே நிர்வாகிக்குமுள்ள குற்றவாளிகளாக எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்துள்ளோம். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்து நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளை அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாக இத்தருணத்தில் நாம் செய்கிறவருக்கு பிரியமாய் இருக்கவும் இனி உயிரோடு நாளெல்லாம் மாசில்லாமல் பரிசுத்தமுள்ளாக நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் தம்முடைய பரிசுத்த ஆவியை அருளி செய்ய வேண்டுமென்று நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். ஆமென். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட தாபத்தை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் உடையவரே. ஆமென். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். தேவனே, எங்களை ரட்சிக்க விரைவாய் வாரும். ஆண்டவரே, எங்களுக்கு சகாயம் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. கர்த்தரை துதியுங்கள்.
முறைமுறையாக வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் முதல் 7ஆம் வசனம் வரை முறைமுறையாக வாசிப்போம். 96ஆம் சங்கீதம் 1வது வசனம் முதல். கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்கள் தானே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினவர். மகிமையும் கனமும் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகத்துவம் ஒரு பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. சேர்ந்து வாசிப்போம். ஜனங்களின் வம்சங்களே, கர்த்தருக்கு மகிமையும் வல்லமையும் செலுத்துங்கள், கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய. உபாகமம் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை பிரவேசிக்க பண்ணி உன்னை பார்க்கிலும் ஜனம் பெருத்த ஜாதிகளாகிய ஏத்தியர், கிர்காசியர், எமோரியர், கானானியர், பெரிசியர், ஏவியர், எபூசியர் என்னும் 7 பலத்த ஜாதிகளை உனக்கு முன்பாக துரத்தி உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய். அவர்களோடே உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கவும் வேண்டாம். அவர்களோடே சம்பந்தம் கலவாயாக. உன் குமாரத்திகளை அவர்கள் குமாரருக்கு கொடாமலும் அவர்கள் குமாரத்திகளை உன் குமாரருக்கு கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரரை விலக பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல் மூண்டு உங்களை சீக்கிரத்தில் அழிக்கும். நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், அவர்கள் பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி அவர்கள் விக்கிரகங்களை அக்னியிலே எரித்து போட வேண்டும். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம். பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாய் இருக்கும்படி தெரிந்து கொண்டார். சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதினாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி அடிமைத்தன வீடாகிய எகிப்தினின்றும் அதன் ராஜாவான பார்வோனின் கையினின்றும் உங்களை மீட்டு கொண்டார் என்பதே. வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தது. வாசிக்க வேண்டியதான 2ஆம் வேத பாடம் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 1ஆம் நிருபம் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் முடிய. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம். ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாய் இருக்கிறோம். தேவனை ஒருவரும் ஒருபோதும் கண்டதில்லை. நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூர்ந்தால் தேவன் நமக்குள் நிலைத்திருக்கிறார்,
அவருடைய அன்பும் நமக்குள் பூரணப்படும் என்பது. வாசிக்க வேண்டியதான 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. வானத்தையும் பூமியும் படைத்த அவனிடத்திலிருந்து உயிரிழமையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். அவர் பரிசுத்தமும் பாவமன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டு விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஜெபம் பண்ண கடவோம். பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றாட எங்களுக்கு தாரும், எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்யாதீரே, நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்கள் மன்னியும், எங்களை சோதனைகளுக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமையை விலக்கிக் கொள்ளும். கர்த்தாவே, உம்முடைய இரக்கத்தை எங்கள் காண்பியோ.
உம்முடைய பணிவுடைக்காரருக்கு நீதியை தருப்பீயோ. நீர் தெரிந்து கொண்டார் ஜனத்தை சந்தோஷப்படுத்தும். கர்த்தாவே உம்முடைய ஜனத்தை ரட்சியோ. உம்முடைய சித்தத்தை ஆசீர்வதியும். கர்த்தாவே எங்கள் காலத்து சமாதானத்தை கட்டளையிடு. தேவரீரே அல்லாமல் எங்களுக்காக யுத்தம் செய்வார் ஒருவருமில்லை. பராபரனே எங்கள் இதயத்தை சுத்திகரியோ. உம்முடைய பிரஸ்தாவியை எங்களிடத்திலிருந்து எடுத்துக் கொள்ளாதேயும். பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்வரும் 27ஆம் ஞாயிறு சுருக்க ஜெபம். இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்று வாக்குரைத்த எங்கள் பரம தந்தையே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதையும் பரிசுத்தமாய் காத்து கொண்டு உம்முடைய வருகையிலே உமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு மாசற்றவர்களாய் நிற்க எங்களுக்கு உதவி புரிய வேண்டும் என்று உம்மோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் என்றென்றும் வீற்றிருந்து ஆளுகை செய்யும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டிக் கொள்கிறோம். சமாதானத்துக்கு காரணரும் ஏக சிந்தையை விரும்புகிறவருமாகிய தேவனே, உம்மை அறிவரே நித்திய ஜீவன், உம்மை சேவிப்பதைமை சுவாதீனம். தேவரீரை தஞ்சமாக கொண்டிருக்கிற உமது அடியாராகிய நாங்கள் எந்த விரோதிகளுடைய வல்லமைக்கும் பயப்படாதிருக்கும்படியாக எங்கள் சத்துருக்கள் செய்கிற எல்லா பிரயத்தனங்களில் நின்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் எங்களை காப்பாற்றி அருளும். சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, இந்நாள் வரையும் எங்களை சுகமாய் நடத்தி வந்த எங்கள் பரமபிதாவாகிய கர்த்தாவே, இந்நாளிலும் உமது மிகுந்த வல்லமையால் எங்களை காப்பாற்றி நாங்கள் யாதொரு பாவத்துக்குட்படாமலும் எவ்விதமான மோசத்திலும் அகப்படாமலும் உமது பார்வைக்கு நீதியாயிருக்கிறதை எப்பொழுதும் செய்கிறதற்கு நாங்கள் செய்கிற எல்லாவற்றையும் உம்முடைய ஆளுகையினாலே நடத்தி அருள வேண்டும் என்று எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகா அதிசயங்களை செய்கிற சர்வ வல்லமையுள்ள நித்திய தேவனே, எங்கள் பேராயர்கள் மேலும் ஆயர்கள் மேலும் சபை ஊழியர்கள் மேலும் அவர்கள் விசாரணைக்கு ஒப்புவிக்கப்பட்ட எல்லா சபைகள் மேலும் ஆரோக்கியம் தருகிற உம்முடைய கிருபையுள்ள ஆவியை அனுப்பி அவர்கள் உமக்கு உத்தம பிரியமானவர்களாய் நடக்கும்படி உமது ஆசீர்வாதமாகிய பணி அவர்கள் மேல் ஓயாமல் பெய்யச் செய்தருளும். கர்த்தாவே, எங்கள் காரியக்கர்த்தரும் மத்தியஸ்தருமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாக இதை கட்டளையிட்டருளும். இத்தருணத்தில் ஒருமனப்பட்டு உம்மை நோக்கி எங்கள் பொதுவான விண்ணப்பங்களை செய்ய எங்களுக்கு கிருபை அளித்த சர்வ வல்லமையுள்ள தேவனே, 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வரும் பொழுது அவர்கள் கேட்கிறவைகளை அருளிச் செய்வேன் என்று வாக்கரில் இருக்கிறீரே. கர்த்தாவே, முதடியாராய் எங்களுக்கு வேண்டிய நன்மைகள் உண்டாகும். எங்கள் விருப்பங்களையும் வேண்டுதல்களையும் இப்பொழுது நிறைவேற்றி இம்மையிலே உம்முடைய சத்தியத்தை அறிகிற அறிவையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் எங்களுக்கு கட்டளையிட்டருளும். ஆண்டோடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தமாக பாமாலை 322 பாடுவோம். கர்த்தாவை நல்ல பக்தியாலே எப்போதும் நம்பும் நீதிமான். பாமாலை 322 பாடுவோம்.
கர்த்தரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே திருநெல்வேலி திருமண்டலம் கல்லடிக்குறிச்சி சேச கிறிஸ்து ஆலய இந்த ஆராதனை வேலைக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டோடைய கிருபையும் ஆசீர்வாதமும் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஒவ்வொரு வாரமும் உங்களோடு கூட சேர்ந்து ஏஞ்சல் தொலைக்காட்சி மூலமாக கர்த்தரை ஆராதிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆராதனை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் பிரயோஜனமாய் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். விசேஷமாக இந்த நல்ல வாய்ப்புகளை நமக்கு ஒவ்வொரு வாரமும் தந்து வருகிற நம்முடைய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அருமையான ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆராதனை மூலமாக ஏராளமான ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஒன்று கூட குறைவில்லாமல் அவை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு பெரிய வாஞ்சியோடு தரிசனத்தோடு கூட ஐயா அவர்கள் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். கர்த்தர் தாமே சாதை அவர்களையும் அவர் செய்து கொண்டு வருகிற ஏஞ்சல் தொலைக்காட்சி ஊழியங்கள் மற்றும் இயேசு ஊழியங்களை அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய தனி ஜெபங்களிலே, குடும்ப ஜெபங்களிலே ஐயா அவர்களுக்காக ஜெபிப்போம். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். ஒவ்வொரு வாரமும் இதே ஆராதனை வேளையை நாம் ஆராதனை வேளை சேசே திருநெல்வேலி டயசிஸ் என்ற யூடியூப் சேனலிலும் நாங்கள் ஒளிபரப்பு செய்கிறோம். அதை மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள அன்பு நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஆராதனை வேளையை மிகுந்த ஜெபத்தோடும் அதிக பிரயாசத்தோடு கூட ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு வழங்கி கொண்டு வருகிறோம். ஒரு ஜெபங்கள் அதிகமாக எங்களுக்கு தேவை. எனக்காக, என்னோடு கூட இந்த ஊழியத்தில் பங்கெடுத்து கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நீங்கள் ஜெபிக்கும்படியாக அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையை ஒளிப்பதிவு செய்வதற்கு ஏராளமான தேவைகள் உண்டு. நீங்கள் கர்த்தர் உங்கள் உள்ள தேவார்னு சொன்னால் மனமு வந்து தாங்க முன் வரலாம். நிச்சயமாய் அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாக பெற்றுக்கொள்வீர்கள் என்று சந்தேகம் கிடையாது. அநேக பகுதிகளிலே, ஆலயங்கள் இல்லாத பகுதிகளிலும் இந்த ஆராதனை வேளையை பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அநேக ஆதரவற்ற இல்லங்களிலே, அது மாற்று மருத்துவமனைகளிலும் கூட இந்த ஓய்வு நாள் இந்த ஆராதனை வேளையில் பங்கு பெற்று ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள். அநேக ஆலயத்துக்கு செல்ல முடியாத வயதான பெற்றோர்களுக்கு இது மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கிறது. ஆகவே நீங்கள் கொடுக்கிற தாங்குகிற இந்த காணிக்கையானது அநேகருடைய ஆத்மாவுடைய ஈடேற்றத்திற்காக அது பயன்படும் என்று சந்தேகம் கிடையாது. ஆகவே நீங்கள் இதற்கு ஜெபியுங்கள். நீங்கள் இந்த ஊழியத்தை தாங்க முன்வர மிகுந்த அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு ஆண்டும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே ஏழைகளோடு கூட சேர்ந்து நம்முடைய கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம். கடந்த ஆண்டிலும் கூட இதை குறித்து உங்களுக்கு சொன்ன பொழுது உங்கள் அநேகர் மனம் வந்து இதற்காக உதாரத்துவமாய் காணிக்கைகளை கொடுத்தீர்கள். உங்களுடைய பகுதிகளிலே நீங்கள் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்பின பொழுதிலும் கூட வாய்ப்புகள் இல்லாமல் இருக்கலாம். அதை நாங்கள் உங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் நாங்கள் ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்து கொண்டு வருகிறோம். நாங்களே நேரடியாக பார்த்து இந்த ஊழியங்களை செய்து கொண்டு வருகிறோம். கடந்த ஆண்டிலும் கூட ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக அவருடைய இல்லங்களுக்கு சென்று அவர்களுக்கு உணவு வழங்கி படிக்கின்ற பிள்ளைகளுக்கு யூனிஃபார்ம் கொடுத்தோம். அது மாத்திரமல்ல, பார்வையற்ற அருமையான சகோதர சகோதரிகளுக்கும், காது கேளாத, வாய்ப்பேச முடியாத அநேக மக்கள் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்தோம். மனநலம் பாதிக்கப்பட்ட அநேக மக்கள் இருக்கிறாங்க, அவர்கள் வீடுகளில் சில பேர் விரட்டி விடுவார்கள், அவங்க வீதிகளில் அலைந்து கொண்டு இருப்பார்கள். அவர்களை தேடி பிடித்து நம்முடைய திருமணத்தில் ஒரு அருமையான இல்லம் ஒன்று நடத்தப்படுகிறது. அவர்களுக்கு சென்று கடந்த ஆண்டிலே நாங்கள் உதவி செய்தோம். அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தோம், அவர்கள் துணிமணிகள் எடுத்து என்ன செய்தோம், கொடுத்தோம். அதே போல் இந்த ஆண்டிலும் நாம் பல உதவிகள் செய்ய இருக்கின்றோம். அது மாத்திரமல்ல, தெருவோரங்களிலே வீடு வாசல் இல்லாமல் அந்த வீதிகள் தான் ஏதாவது கடை, இந்த ஷெல்டர் தான் கடைகளில் இருக்கின்ற முன்பகுதி தான் அவங்களுக்கு வீடு, பாலங்களுக்கு அடியில் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மக்களை தேடி சென்று அவர்களுக்கு நாங்கள் உதவி செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்ட பெற்றோருடைய பிள்ளைகள், அந்த பிள்ளைகள் ஒரு தவறும் கூட செய்தது கிடையாது, ஆனால் அவர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் நிமித்தமாக. அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய இல்லங்களுக்கு சென்று நாம் உதவி செய்து கொண்டு வருகிறோம். கர்த்தருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்கிற அநேக ஏழை எளிய மக்கள்
யாருடைய ஆதரவும் இன்றி அவர்கள் கர்த்தருக்காய் வைராக்கியம் ஊழியம் செய்து கொண்டு வர சகோதரர்கள் உண்டு. அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறோம். ஆதரவற்ற முதியோர்கள், இப்படி பல காரியங்களை நாம் செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஆண்டிலும் நாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று அந்த கிறிஸ்து பிறப்பின் மகிழ்ச்சி இவர்களோடு கூட சேர்ந்து கொண்டாடுவதற்காக நாம் ஜெபத்தோடு பிரயாசப்படுகிறோம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் உதவி செய்யலாம். நிச்சயமாக அதனுடைய பலனை இம்மையிலும் மறுமையிலும் ஆயிரமாய் பெற்றுக்கொள்வீர்கள் என்பது சந்தேகம் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த ஆராதனை வேளையிலே நமக்கு ஆண்டவருடைய அருள் செய்தியை கொடுக்கும்படியாக நம்ம மத்தியிலே திண்டுக்கல்லிலிருந்து அருமையான டேனியல் தரசிங் அவர்கள் மத்தியில் வந்திருக்கிறார்கள். கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வருகின்ற ஒரு சிறந்த கர்த்தருடைய ஊழியக்காரர். அதற்காக ஆண்டவர் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போம், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். ஆண்டவரும் அருமைச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தான் நாமத்தினாலே உங்கள் அனைவரும் கூட நம்மளோட வாழ்த்திக் கொள்கிறோம். இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே நாம் தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆண்டுடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். அதற்கு முன்பாக கண்களை மூடி தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கலாம். பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க போகிறோம். ஆண்டவர், நம்முடைய வார்த்தைகளை கொண்டு உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுவீராக. உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் இடைவிடுவீராக. உம்முடைய வசனத்தில் இருக்கிற ஜீவன் ஆண்டவரை சத்தியம் வெளிப்படட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அப்படியே வெளிப்படுகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீரை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொருவருக்குள்ளும் உடைய வார்த்தைகள் கிரியை செய்யற்றும். உடைய நாம மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் கூட நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட ஆண்டுடைய வார்த்தை அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதலாவது நிருபம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 4ஆம் அதிகாரம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வேதம் சொல்லுகிறது, அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். இங்கு யோவான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு கூட மிக நெருக்கமாகவே இருந்தவர். ஆகவே தான் அவர் சொல்லும் பொழுது கூட 1 யோவான் 1ஆம் அதிகாரத்திலே பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே யோவான் இவனுமாய் எழுதுவார், எங்களுடைய ஐக்கியமோ பிதாவாகிய தேவனோடும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். இங்கே பிதாவாகிய தேவனுடைய அன்பு, இந்த தேவனுடைய அன்பை குறித்து அவர் சொல்லும்போது தான் சொல்றார், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அந்த அன்பை நமக்கு விளங்க பண்ணுவதற்காக தேவன் என்ன செய்தார் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நாம் வேத வசனங்கள் மூலமாக நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய தேவன் அன்பு நிறைந்த தேவன். அவர் ஆதியிலிருந்தே அன்பு நிறைந்தவராகவே தான் இருக்கிறார். ஆகவே தான் அண்ட சராசரத்தையும் ஆண்டவர் படைத்தார். எல்லாவற்றையும் படைத்து விட்டு கடைசியாக மனிதனையும் படைத்து அவனை தமது சாயலில் படைத்து அவனுடைய கரத்தில் இந்த பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளும்படியாக, அவன் ஆளுகை செய்யும்படியாக அவனுடைய கரத்தில் ஆண்டவர் கொடுத்ததை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். இப்பொழுது அந்த அன்பு நமக்கு விளங்க பண்ணுவதற்காக அவர் என்ன செய்தார் என்பதை தான் இன்றைக்கு தியானிக்க. முதலாவதாக வேதத்திலே பார்க்கும் பொழுது இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பை எப்படி நமக்கு விளங்க செய்கிறாராம். அந்த 1 யோவான் 4ஆம் அதிகாரத்தில் 9-10 வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்னால் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக நாம் பிழைத்திருக்கும்படிக்கு தேவன் அவரை உலகத்தில் அனுப்பினதினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லி யோவான் இங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். இந்த உலகம் எப்படி உண்டானது என்று சொல்லி பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, சகலமும் அவர் மூலமாக உண்டானது, அவரை அல்லாமல் உண்டாகவில்லை, அவருக்கென்று உண்டாக்கப்பட்டது என்று சொல்லி யோவான் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொண்டுதான்
அண்ட சராசரத்தையும் அவர் படைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமிக்குள் அனுப்பினார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தை முழுவதும் உண்டாக்கும் பொழுது யாரை கொண்டு உண்டாக்கினார்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை கொண்டு உண்டாக்கினார். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 14-15 வசனங்களில் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர் மூலமாகவும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது ஒன்றும் அவர் இல்லாமல் சிருஷ்டிக்கப்படவில்லை என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இதையே நீங்கள் நீதிமொழிகளிலே நீங்கள் 8ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அங்கு இவனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. 8ஆம் அதிகாரத்தில் நிறைய காரியம் சொல்லப்பட்டு, இதெல்லாம் உண்டாக்கும் பொழுது நான் அவரிடத்தில் இருந்தேன் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். இங்கு சாலமோன் ஞானி தேவ ஆவியினாலே இந்த நீதிமொழிகளை எழுதும் பொழுது ஒரு காரியத்தை ஒரு தரிசனமாகவே இவர் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அண்ட சராசரமும் படைக்கப்படும் பொழுது அவர் அருகையிலே அவர் இருந்தவராகவே அங்கே சித்தரிக்கப்படுகிறதை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படின்னால் முதலாவது நம்மீது தேவன் கொண்ட அன்பு, அவர் தம்முடைய சொந்த குமாராக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்குள் நமக்காக அனுப்பி வைத்தது. ஏன் அவரை நமக்காக அனுப்ப வேண்டும்? இங்கே பார்க்கிறோம், இந்த உலகத்தை தேவன் படைக்கும் பொழுது அது பரிசுத்தமாக இருந்தது. அந்த உலகத்திலே தேவன் மனிதனை படைக்கும் பொழுது, ஆதாமை படைக்கும் பொழுது அவன் பரிசுத்தம் உள்ளவனாக இருந்தான். தேவனோடு கூட நல்ல ஒரு உறவுள்ளவனாக இருந்தான். ஆண்டவர் அவனோடு கூட பேசி கொண்டிருந்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது, அவன் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்ட மனிதன் ஆதாம் பாவம் செய்த பின்பு ஆண்டவருக்கும் அவனுக்கும் இருக்கக்கூடிய தூரம் அதிகமாகிவிட்டது. ஆகவே அந்த மனிதனை மீட்டுக் கொள்வதற்காக என்ன செய்வதென்று சொல்லி ஆண்டவர் சித்தம் கொள்ளும் பொழுது, ஒரு திட்டம் வைத்த பொழுது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு இந்த மனு குலத்தை மீட்க தேவன் சித்தம் கொண்டார். ஏனென்றால் மனிதனை மாத்திரம்தான் தன்னுடைய சாயலில் படைத்தார். உலகத்திலே பல மிருகங்கள் இருக்கிறது, பல ஊரும் பிரயாணிகள் இருக்கிறது, பறவைகள் இருக்கிறது, பலவற்றை பார்க்கிறோம். பல விதமான உயிரினங்கள் இருந்தாலும் கூட இவைகள் ஒன்றையும் கூட தன்னுடைய சாயலில் படைக்கவில்லை. மனிதனை மாத்திரம் தன்னுடைய சாயலில் படைத்திருந்தார். ஆனால் இந்த மனிதன் மீது ஆண்டவர் அளவற்ற அன்பு கொண்டிருந்தார். மனிதனை படைத்து அவன் மேல் அளவற்ற அன்பு கொண்டிருந்ததினால்தான் இந்த மனிதனிடத்திலே தேவன் தேடி போய் அவனிடத்திலே பேசுகிறவராக காணப்பட்டார். ஆனாலும் இந்த மனிதன் பாவம் செய்த பொழுது அவன் மீது இருந்த அன்பு அவருக்கு குறையாமல் ஒன்றை செய்தார், தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசுவை நமக்காக அனுப்பினார். ஆகவே தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று சொல்லி, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி மனிதனை ஆண்டவர் பாவமில்லாதவனாய் படைத்தார். ஆனால் அவன் பாவம் செய்த பொழுது அவனுடைய ஆத்மா மரித்து போன ஒரு சூழ்நிலையிலே காணப்பட்டது. ஆகவே இந்த மனிதனை பிழைத்திருக்க பண்ண வேண்டுமே, இவனை பிழைத்திருக்க செய்ய வேண்டும் என்று சொன்னால் தன்னுடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே அனுப்ப வேண்டியது அவசியமாக இருந்தது. அவரை கொண்டு நம்மை பிழைத்திருக்க செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் சித்தம் கொண்டார். ஆகவேதான் அவருடைய ஒரே பேரான குமாரன், வேதம் சொல்லுகிறது, யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி, அப்படின்னா அவருடைய ஒரே பேரான குமாரன், பிதாவாகிய தேவனுக்கு ஒரே பேரான குமாரன் சொல்லுவது, அவர் தான் ஒரே குமார். அந்த ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்குள்ளாக அவர் கொடுத்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இயேசுவை குறித்து பிதாவாகிய தேவன் சொல்லும்பொழுது சொல்லுகிறார், மறுரூப மலையிலே அங்கே பேதுரு இருக்கிறார், யோவான் இருக்கிறார், யாக்கோபு இருக்கிறார். அந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து தேவ சமூகத்திலே மறுரூபமாக்கப்படும் பொழுது மகிமையின் மேகத்திலே அங்கே பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் இருக்கிற இடத்துல ஒரு ஒளி நிறைந்த மேகம் வருகிறது. அதிலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. அங்கே வசனம் சொல்லுகிறது, ஆண்டுடைய வார்த்தை இவனமாய் சொல்லுகிறது, இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய நேசகுமாரன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அதாவது பிதாவாகிய தேவனுக்கு அவர் மிகவும் அதிகமாய் பிரியமானவராக, நேசகுமாரனாக இருந்தார் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீதிமொழிகளிலே பார்க்கும் பொழுது 8ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம்,
அவர் அவருடைய மடியிலே செல்ல பிள்ளையாய் இருந்தார் என்று சொல்லி, அதே வசனத்தில் பின்னாடி தொடர்ந்து பார்க்கும் பொழுது நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சியாக இருந்தார் என்று சொல்லி, பிதாவாகிய தேவனுடைய மனமகிழ்ச்சி யார் என்று சொன்னால் இவர்தான். அந்த நீதிமொழிகள் 8 கொஞ்சம் அந்த முன்னாடி இருக்கிற வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும் ஞானம் என்று சொல்லி. அந்த ஞானத்தை தான் நாங்கள் போதிக்கிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியரில் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கும். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கும், அவரே நமக்கு ஞானமும் அவர் மூலமாக ஞானமும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். அந்த ஞானத்தை பற்றி சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய செல்ல பிள்ளையாக அவருடைய மடியில் இருந்தவர், அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தவர், அவருக்கு பிரியமானவராய் இருந்தவர், அவருக்கு ஒரே பேரான குமாரனாய் இருந்தவர். அப்படிப்பட்ட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நமக்காக இந்த பூமியிலே அவர் அனுப்பி வைத்தார். அனுப்பி வைத்தது மாத்திரமல்ல, தம்முடைய சமூகத்தில் நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சி. அப்படி என்றால் அவரை பார்க்கும் பொழுதெல்லாம் பிதாவுடைய உள்ளம் மகிழும், அவர் சந்தோஷப்படுவார், மனமகிழ்ச்சியாக அவர் பார்க்கும் பொழுதுதான் அவருடைய மகிழ்ந்து களி கூர்ந்து கொண்டிருந்தார். ஆனால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நம்மீது கொண்ட அன்பின் நிமித்தம் இந்த உலகத்திலே நீங்களும் நானும் பிழைத்திருப்பதற்காக, நீங்களும் நானும் ஜீவனுள்ளவர்களாய் இருப்பதற்காக, மரித்து போனுடைய நம்முடைய ஆத்துமா உயிர்ப்பிக்கப்படுவதற்காக கல்வாரி சிலுவையில் அவரை ஒப்பு கொடுத்தார். அவரை கைகளிலே ஆணிகளும் கால்களிலே ஆணிகளும் சரசிலே முள்முடியுமாக சரீரம் முழுவதும் பிற்கப்பட்டதாக அவருடைய சரீரத்தில் இருக்கிற இரத்தங்கள் எல்லாம் சிந்தப்படும்படியாக கல்வாரி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகவே ஏசாயா அதை கண்டபொழுது அவர் சொல்லுகிறார், அவர் அந்த கேடு அடைந்தார் என்று சொல்லி. அவர் பார்ப்பதற்கு ஏற்ற ஒரு ரூபமாய் இராத அளவுக்கு அவர் அந்த கேடு அடைந்ததாக அவர் ஏசாயா தீர்க்கன் எழுதுகிறதை பார்க்கிறோம். பிதாவாகிய தேவன் எவ்வளவு பிரியமாய் இருந்தாரோ, எவ்வளவு நேசமாய் இருந்தாரோ, எவ்வளவு அவருக்கு மனமகிழ்ச்சியாய் இருந்தாரோ, அவர் இந்த மனுக்குலம் பிழைத்திருப்பதற்காக உங்கள் மீதும் என் மீதும் பிதா கொண்டிருந்த அன்பை நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பதற்கு மாத்திரமல்ல, அவரை கொண்டு நாம் உயிர்ப்பிக்கப்படுவதற்காக, நாம் ஜீவன் உள்ளவர்களாய் மாறுவதற்காக, நாம் பிழைத்திருப்பதற்காக இயேசுவை கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்தார். பாருங்கள், ஆண்டவர் எவ்வளவு அன்பு நம் மீது வைத்திருக்கிறார். நம் மீது கொண்ட அன்பின் நிமித்தம் அவருக்கு பிரியமான அவருடைய மனமகிழ்ச்சியாய் இருந்த அவரையே நமக்காக சிலுவிலே ஒப்பு கொடுத்தாரே, நமக்காக ஜீவனை கொடுக்க ஒப்பு கொடுத்தாரே, அவரை கொடுத்து இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி யோவான் 3:16 சொல்லுகிறது. ஆம், பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்மீது கொண்டிருந்த அன்பு தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல், அவருடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல், தன்னுடைய நேச குமாரன் என்றும் பாராமல், அவருடைய நித்தமும் அவருடைய மனமகிழ்ச்சி என்றும் பாராமல், அவருடைய செல்ல பிள்ளை என்றும் பாராமல் நமக்காக இந்த பூமியிலே கல்வாரி சிலுவிலே ஒப்பு கொடுத்து தன் ஜீவனை கொடுக்க செய்து கடைசி சொட்டு இரத்தத்தை நமக்காக சிந்த வைத்து அவர் மூலமாக நம்மை பிழைத்திருக்க செய்தாரே, நம்மை மீட்டு கொண்டாரே. அவருடைய அன்பு எவ்வளவு பெரியது. ஆகவே தான் 10ஆம் வசனம் சொல்லுகிறது, 1 யோவான் 4:10 சொல்லுகிறது, நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததினால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது. பாருங்கள், நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தம்முடைய குமாரனை அனுப்பினதினாலே அன்பு உண்டாயிருக்கிறது என்று சொல்லி யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவருடைய அன்பு, பிதாவின் அன்பு, அவருக்கு மிகவும் பிரியமானதையும் நமக்காக கொடுத்து நம்மீது பிரியம் கொள்ளும்படியாய், நம்மை அவருக்கென்று மீட்டு கொள்ளும்படியாய், நாம் பிழைத்திருக்க பண்ணும்படியாக தமக்கு சொந்தமான ஒரே பேரான குமாரனையும் இந்த உலகத்தில் அனுப்பி வைத்த அன்பு பிதாவினுடைய அன்பு. இரண்டாவதாக இந்த அன்பு என்ன செய்தது? வேதம் என்ன சொல்லுகிறது? வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது ரோமருக்கு எழுதின நிருபத்தில் இவனமாக ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது 29ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். இரண்டாவதாக இந்த பிதாவினுடைய அன்பு என்ன செய்கிறது? நாம் அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம்.
எந்த ஒரு தகப்பனும் தனக்கு பிறந்த பிள்ளையையும் அல்லது தான் தத்தெடுத்து ஒரு பிள்ளையை வளர்ப்பார் என்று சொன்னால் 2 பிள்ளையையும் ஒரே நிலையிலே வைத்து வளர்ப்பது என்பது அல்லது பார்ப்பது என்பது கூடாத காரியம். ஆனால் இங்கு நாம் பார்க்கிறோம், இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போலவே, ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் பார்த்தோம், வேதம் சொல்லுகிறபடி அவர் ஒரே பேரான குமாரன், அவர் நேசகுமாரன், அவருக்கு பிரியமானவர். அப்படி பிரியமானவராய் இருக்கக்கூடிய இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக, ஆகவே தான் 29 மிக தெளிவாக சொல்லுகிறார், தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காக முன்குறித்திருக்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக. தம்முடைய குமாரன் யார்? இயேசு கிறிஸ்து. நாமும் இயேசு கிறிஸ்துவை போல, அவரை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி பிதாவாகிய தேவன் நம்மை முன்குறித்து நம்மை அழைத்து அவரை போலவே நம்மை மாற்றுகிறார். அவர் எப்படி பரிசுத்தம் உள்ளவராய் இருந்தாரோ அதே போல பரிசுத்தத்தை நமக்கு கொடுத்து, அவர் எப்படி ஜீவன் உள்ளவராய் இருந்தாரோ அதே போல நமக்கும் ஜீவனை கொடுத்து, அவர் இந்த பூமியில இருந்த நாட்களிலே பிதாவை மகிமைப்படுத்தும்படியாக எப்படி செயல்பட்டாரோ அதே போல இந்த பூமியிலே நாம் இருக்கும் பொழுதும் செயல்படும்படியாக அவருக்கு ஒப்பாக நம்மை தேவன் முன்குறித்தார் பார்க்கிறோம். ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கவே நம்மை அழைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அதே போல 1 யோவானிலே நாம் வாசிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே இவனமாய் சொல்லுகிறது 2ஆம் வசனம் பாருங்கள், பிரியமானவர்களை, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இனி வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனாலே அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அப்படியானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் இருக்க போகிறோம் என்று சொல்லி வேதம் சொல்ல. அப்படியானால் பிதாவாகிய தேவன் இயேசுவை கொண்டு நம்மை அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றவே தேவன் விரும்பினார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, யோவான் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கும் பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி ஓசியா 1:10 கூட நாம் பார்க்கிறோம், இனி அவர்கள் என்னுடைய ஜனங்கள் அல்ல, அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுவார்கள், அழைக்கப்படுவார்கள் என்று சொல்லி. அப்படியானால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எந்த நிலையில வைத்திருந்தாரோ அதே நிலையில நம்மையும் வைத்து பார்க்க ஆண்டவர் ஆசை கொண்டார். அவருடைய அன்பு, நாம் துரோகிகள் தான், நாம் பாவம் செய்தவர்கள் தான், ஆனால் பாவம் செய்த நம்மையும் தம்முடைய சொந்த குமாரனை கொண்டு மீட்டெடுத்து நம்மையும் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றிக்கொள்ள தேவன் சித்தம் கொண்டார். அவருடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நம்மை மாற்றிக்கொள்ள தேவன் சித்தம் கொண்டார். அவருடைய பிள்ளையாகவே பார்க்க ஆண்டவர் விரும்பினார். ஆகவே தான் நமக்கும் ஆண்டவர் கொடுத்தார். அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்து நாமும் தேவனுடைய பிள்ளைகளாய் குமாரனாக குமாரத்தியாக இருக்க தேவன் ஆசை கொண்டார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் இரண்டாவதாக இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு என்ன செய்கிறது? குமாரனை எப்படி வைத்திருக்கிறாரோ அதை போல நம்மையும் பார்க்கவே பிதாவாகிய தேவன் ஆசை கொண்டார். அந்த அன்பு நம்மை அந்த நிலைக்கு நம்மை கொண்டு போய் நிறுத்துகிறது. அவருடைய குமாரனுக்கு ஒப்பாக நம்மையும் பார்க்க நிறுத்துகிறது. ஆகவே தான் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்காகவே நம்மை முன்குறித்திருக்கிறார் என்று சொல்லி. அப்படியானால் தேவன் நம்மை முன்குறித்தது எதற்கு என்று சொல்லி இங்கே நாம் பார்க்க முடிகிறது. தேவனுடைய அன்பு, நாம் துரோகிகளாய் இருந்த பொழுதும் பாவிகளாய் இருந்த பொழுதும் நம்மை அவருடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க ஆண்டவர் முன்குறித்தார் அவருடைய அன்பு. ஆகவே தான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை குறித்து சொல்லும் பொழுது அதில் நாம் பார்க்கிறோம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிறந்த உடனே தேவதூதர்கள் இப்படி விண்ணமாக பாடு அங்கே அவர்கள் ஆண்டவரை துதிக்கும்போது சொல்லுகிறார்கள், உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும் மனுஷர் மேல் பிரியமும் பூமியிலே சமாதானமும் என்று சொல்லி அவர்கள் துதிக்கிறதை நாம் பார்க்க முடியும். அப்படியானால் மனுஷர் மேல் பிரியம், எப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மீது பிதாவாகிய தேவன் பிரியமுள்ளவராய் இருந்தாரோ அதை போல இவரும் இந்த மனிதர்கள் மேலும் பிரியம் உண்டாகும்படி, அதனால தான் அதில் தேவதூதர் சொல்கிறாங்க மனுஷர் மேல் பிரியமும் என்று சொல்லி. இயேசு கிறிஸ்துவின் மீது வைத்திருந்த பிரியத்தை போலவே நம்மீதும் பிரியம் கொள்ள ஆண்டவருடைய அன்பு அவரை வழிநடத்த நாம் பார்க்கிறோம். ஆகவே இரண்டாவது பிதாவினுடைய அன்பு
இயேசு கிறிஸ்துவை எவ்வண்ணமாய் பார்க்கிறதோ அதே போல நம்மையும் பிள்ளையாக பார்க்கக்கூடிய அன்பாக காணப்பட்டது. மூன்றாவதாக இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு நம்ம எந்த நிலைக்கு கொண்டு போய் நிறுத்துகிறது என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், வேதாகமத்திலே நாம் பார்க்கும் பொழுது எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில் இவ்வனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடே கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடே கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லி. மூன்றாவதாக பிதாவினுடைய அன்பு கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோட கூட எழுப்பி, அப்படி என்று சொன்னால் இந்த உலகத்திலிருந்து நம்மை உயிர்ப்பிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்புகிறவராகவும் உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார செய்தார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த இடத்துல இருக்கிறாரோ அங்கே நாமும் இருப்பதற்கு பிதாவும் சித்தம் கொண்டதை நாம் பார்க்க முடிகிறது. அப்படினால் பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எங்கே வைத்திருக்கிறாரோ அவர் கூட நாம் இருப்பதற்கு, அவர் கூட நம்மளை உட்கார செய்கிற தேவன் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் தேவனோடு கூட உட்காரும்படி அவர் அருள் செய்கிற தேவனாக, அவர் கூட நாம் இருக்கும்படியாக. ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டுடைய வசனம் இவனமாக சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே என்று சொல்லி ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நான் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். 17ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படி ஆகும் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்படியானால் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே என்று சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரர் என்று சொன்னால் என்ன? அவருடைய சுதந்திரத்தில் அவர் கூட நாமும் சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள். பிதாவாகி தேவன் இயேசுவுக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை கொடுத்தார். அவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைகளை பிதாவாகிய தேவன் இயேசுவுக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அந்த இடத்துல நாம் அவரோடு கூட சுதந்திரவாளியாக, அவர் இருக்கக்கூடிய அந்த பரலோகத்துக்குள்ள, அவர் இருக்கிற அந்த சிங்காசனத்தில் அவர் கூட நாம் சுதந்திரவாளியாக இருப்பதற்கு ஆண்டவருடைய அன்பு நம்ம ஏவுகிறது. ஒன்று நாம் இதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த ஆண்டவருடைய அன்பு, பிதாவினுடைய அன்பு என்ன செய்கிறது? நம்மை பார்க்கும் பொழுதும் அவரோடு கூட என்று சொல்லும் பொழுது அவர் எங்கே இருக்கிறாரோ அவர் இருக்கிற இடத்திலே நமக்கு இடத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஆகவே தான் வெளிப்படுத்தி 3:21 சொல்லுகிறது, நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்ளுகிறவனவனும் அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன் என்று சொல்லி இங்கே இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதையும் நாம் பார்க்க முடிகிறது. அப்படியானால் பிதா இருக்கக்கூடிய இடத்துல இயேசுக்கு இடம் கொடுக்குறாங்க, அதே இடத்துல இந்த மனுக்குலமும் உட்காரும்படியாக. அப்படி என்று சொன்னால் மனிதர்கள் தான், நாமும் இந்த பூமியிலிருந்து ஒன்றானவர்கள். இயேசு வரும்பொழுது சொல்லுகிறார், நான் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தேன், நீங்களோ இந்த உலகத்திலிருந்து உண்டானவர்கள். இயேசு சொல்லும் பொழுது நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், ஆகவே நான் உங்களை உலகத்திலிருந்து தான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லியெல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறதை நாம் வேதாகமத்திலே பார்க்க முடிகிறது. அப்படியானால் இந்த உலகத்திலிருந்து உண்டான அல்லது மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்ட இந்த மனுக்குலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மகிமை, இந்த மனுக்குலத்திற்கு தேவன் இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தம் அந்த அன்பு எப்படி பூர்ணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தம்முடைய சொந்த குமாரனாய் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார் என்று சொல்லும் பொழுது அவர் கூட உட்கார்ந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய கிருபைகளை நமக்கு கொடுக்கிறது தேவனுடைய அன்பு. எவ்வளவு பெரிய அன்பு பாருங்கள். ஒருவேளை நமக்கு ஒரு பிள்ளை நம்முடைய சொந்த பிள்ளையாகவும் ஒரு பிள்ளையை நாம் தத்தெடுத்து வளர்ப்போம் என்று சொன்னால், நமக்கு ஒரு 100 ஏக்கர் சொத்து இருக்கும் என்று சொன்னால், அந்த சொத்தை நாம் கடைசியில் பிரித்து கொடுக்கக்கூடிய ஒரு காலம் வரும் பொழுது, அவர்கள் இருவருக்கும் பிரித்து கொடுக்கும் பொழுது மனமுவந்து 2 பேருக்கும் அந்த சொத்தை பிரித்து கொடுப்போமா என்று சொன்னால், அது மிக மிக ஒரு சந்தேகம், ஒரு கேள்விக்குறியானதாகத்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால்,
நான் பெற்ற பிள்ளைக்கு அதிகமாக கொடுத்து ஒருவேளை இவனை நான் வளர்த்ததுனாலே இவனுக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு நான் கொடுப்பேன் என்று சொல்லி நினைப்பேனே தவிர மற்ற முழு சொத்திலும் பாதியை நான் எப்படி கொடுப்பது என்பதுதான் என்னுடைய மன உள்ளத்தினுடைய ஓட்டமாக இருக்கும். இதுதான் மனிதனுடைய அன்பாகவும் இருக்கும். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய அன்பை பாருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த குமாரன், செல்ல பிள்ளை, ஏகசுதன், ஒரே பேரான குமாரன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கக்கூடிய தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை தம்மிடத்தில் தன் பக்கத்தில் சிங்காசனத்தில் வலது பாரிசத்தில் உட்கார வச்சுட்டு அவர் நமக்காகப்பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல, அவ்வளவு பாடுகள் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள ஒப்பு கொடுத்தார். அப்போது அவ்வளோ பாடுபட்டதுனால அவருக்கு முழுமையாக அப்படி கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் பட்ட பாடுகள் மூலமாக தான் நமக்கே ரட்சிப்பு வந்துச்சு. ஆனால் நமக்கும் என்ன செய்கிறார் பாருங்கள், அவரோடு கூட ஆளுகை செய்வதற்கு, அவரோடு கூட நாம் சுதந்திரமாளியாக இருப்பதற்கு, அவரோடு கூட நாம் சுதந்திரமாக இருப்பதற்கு அவருடைய சிங்காசனத்தில் இயேசுவோடு கூட நம்மையும் உட்கார வைத்திருக்கிறது இந்த பிதாவாகிய தேவனுடைய அன்பு. இந்த அன்பை நாம் உணர்ந்து கொள்வோம் என்று சொன்னால் ஒரு நாளும் ஆண்டவராக இயேசுவை விட்டு, ஒரு நாளும் நாம் பிதாவுடைய தேவனுடைய அன்பை விட்டு நாம் பின்வாங்கி போக மாட்டோம். அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம். நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பை குறித்து நாங்கள் தியானிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல தருணத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். உம்முடைய அன்பு எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே. உம்முடைய அன்பு உம்முடைய நேச குமாரனை, ஒரே பேரான குமாரனை, உமக்கு பிரியமானவரை, ஆண்டவரே உம்முடைய மனமகிழ்ச்சியாய் இருந்தவரை, உமக்கு செல்ல பிள்ளையாயிருந்த இயேசுவை எங்கள் மீது நீர் கொண்ட அன்பின் நிமித்தம் எங்களை மீட்பதற்காக கல்வாரி சிலுவையில் நீர் ஒப்பு கொடுத்தீரே. அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நாங்கள் பாவிகளும் துரோகிகளும் ஆண்டவரே உம்மை விட்டு தூரம் போகிறவர்களாய் இருந்த பொழுதும் எங்கள் மீது அன்பு கூர்ந்து எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனை கொடுத்ததினால எங்கள் பாவங்களை நிவர்த்தி செய்து நாங்கள் பிழைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு உம்முடைய குமாரனை நீர் எங்களுக்காக கொடுத்ததினாலே ஆண்டவரே அந்த அன்பை வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீரப்பா. அந்த அன்பை நாங்கள் நினைக்கிறோம். அந்த அன்பை நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. அந்த அன்புக்காக உமக்கு கொடாகொடி நன்றி சொல்லுகிறோம். அதே போல உம்முடைய அன்பு உம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்காக எங்களை முன்குறித்த அந்த அன்பை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் எப்பொழுதும் மனமகிழ்ச்சியாய் உமக்கு பிரியமானதை செய்தவராய் இருந்த இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறாரோ அவரை போலவே நாங்களும் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் எங்களை பார்த்தீரே. அந்த அன்பை நினைத்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஆப்பா, எல்லா விதத்திலும் உமக்கு கீழ்ப்படிந்தவராய் இருந்த இயேசு கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க, கீழ்ப்படியாதவராய் இருந்த எங்களையும் அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நீர் விரும்பினீரே. அதற்கான காரியங்களை எங்களுக்காக செய்து எங்களையும் அவருக்கு ஒப்பாக மாற்றினீரே. உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. எங்களை உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றினது மாத்திரமல்ல, அவரை எந்த ஸ்தானத்தில் நீர் வைத்திருந்தீரோ அதே இடத்துல எங்களை உட்காரவும் வைக்கிறீரே. அதே இடத்துல அவருக்கு கொடுத்த ஆண்டவரே ஆசீர்வாதங்களில் மேன்மைகளில் நாங்களும் சுதந்திரம் பெற்றுக்கொள்வதற்கு பங்கடைவதற்கு பாத்திரவான்களாய் எங்களை தகுதிப்படுத்தி நம்முடைய அன்புக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இது எங்களால் உண்டானதல்லப்பா. இது உம்முடைய இரக்கம், உம்முடைய கிருபை, நீர் எங்கள் மீது கொண்டிருந்த அன்பு, அந்த அளவற்ற அன்பு எங்களை உம்முடைய சிங்காசனத்திலே உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்துவோடு கூட உட்கார வைத்திருக்கிறதப்பா. நீர்தான் எங்களை எழுப்பி அவரோடு கூட உட்காரவும் செய்திருக்கிறீர். அந்த அன்பை நினைத்து நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நாங்களோ இந்த மண்ணிலிருந்து உண்டானவர்கள் தான், ஆனாலும் மண்ணிலிருந்து உண்டான எங்களையும் கூட மீட்டெடுத்து விண்ணிலே உம்முடைய சமூகத்திலே உம் பட்சத்திலே நாங்கள் அமர்ந்திருக்க எங்களுக்கு நீர் பாராட்டின அந்த மேலான அன்புக்காக, மேலான கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உமக்கு கொடாகொடி நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த சத்தியத்தை வசனத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒருவரும் கூட உம்முடைய அன்பிலிருந்து விழுந்து போகாதபடி உம்முடைய அன்பிலே நிலைத்திருக்க உதவி செய்வீராக. உம்முடைய அன்பின் கயிறினால் கட்டப்பட்டவர்களாக இருக்க உதவி செய்வீராக.
ஆண்டவரே, ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எதிர்பார்த்து இருக்கிற எந்த ஒன்றையும் நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் ஆண்டவரே, உம்முடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையே கொடுத்தவர். மற்ற எல்லாவற்றையும் நீர் அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி அவர்களுடைய தேவைகள் சகலவற்றையும் கர்த்தர் சந்திப்பீராக. எல்லா விதமான நெருக்கடிகள் மாறி போகட்டும், வியாதிகள் நீங்கி போகட்டும், எல்லா விதமான பலவீனங்கள் மாறி போகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்கும் அற்புத சுகமும் அற்புத பலனும் ஆரோக்கியமும் உண்டாகட்டும். எல்லா கடன் என்கிற நுகத்தடிகளை கர்த்தர் முறித்து போடுவீராக. தேவ கிருபை உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். உம்முடைய அன்பின் கயிறுகளினாலே ஒவ்வொருவரையும் நீர் கட்டி உம்மோடு கூட நீர் இன்றைக்கு அணைத்து கொண்டதற்காக நன்றி. உம்முடைய அன்பு அளவற்ற உம்முடைய அன்புக்காக நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரும் முடிவு விரிந்தும் உம்முடைய அன்பிலே நிலைத்திருந்து உமக்கென்று கனி கொடுக்க உதவி செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் வழி நடத்தும். எல்லா மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். அர்ப்பணிப்பின் பாடலாக கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமை அருந்தி வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. கீதம் 424, கிறிஸ்தவ கீர்த்தனை 129 பாடுவோம். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஞானத்தில் பரனுனை நாட்டின நோக்கத்தை சீலமாய் நினைத்தவர் மூலம் பிழைத்திடுவார். காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. மதியை இழந்து தீய வழியிலே நீ நடந்தால் வரும் கோபம் அறிந்திடாயோ. கதையம் ரத்தன்ய வாழ்வை கண்டு நீ மகிழ்ந்திட காலம் இதுவே நல்ல காலம் என்றறியாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னாலே தாரன்றோ. நோவாவின் காலத்தில் 120 ஆண்டு நோக்கி பின்னாலே தாரன்றோ. தாவத கிருபையில் தாங்கி உனக்களித்த தவணையின் காலமே வருடம் முடியலாமே. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. முந்தைய எரேமியா அனனியாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. முந்தைய எரேமியா அனனியாவு குறித்த முடிவை நீ அறியாயோ. எந்த காலமும் சிரஞ்சீவி என்றெண்ணிடாமல் ஏற்றாயத்தமாய போதும் இருந்திடாயோ. காலத்தின் அருமையை அறிந்து வாழாவிடில் கண்ணீர் விடுவாயே. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, நல்ல ஆசீர்வாதமான வேலைக்காக நன்றியோடு கொடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பிதாவே, உமது ஜனங்கள் மீது நீர் எவ்வளவாக அனுபவித்திருக்கிறீர், எவ்வளவாய் உமது பிள்ளைகளை நேசிக்கிறீர் என்பதை குறித்து எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரையா. உம்முடைய சொந்த குமாரன்றும் பாராமல் அவரையே எங்களுக்காக கொடுத்தீரப்பா. எங்கள் பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து நாங்கள் மீட்கப்படும்படியாய் தந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, உமது ஒரே பேரான குமாரனுடைய சாயலை நாங்கள் தரித்து கொள்ளும்
தரித்து கொள்ளவும் நீர் கிருபை செய்தீரப்பா. குமாரனுக்கு நீர் கொடுத்த இந்த உன்னதமான அந்த ஸ்தானத்தை முது அடியார்களாக இருக்கிற எங்களுக்கு நீ தந்து எவ்வளவா எங்களை கௌரவப்படுத்தி இருக்கிறீரப்பா. அதற்காக ஸ்தோத்திரம். உம்மை போல ஆண்டவரை நேசிக்கிற தகப்பன் ஆண்டவர் யார் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? யாருமே கிடையாதப்பா. ஆண்டவரே, இன்றைக்கு இந்த ஆராதனையில் பங்கு பெற்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அரங்கு ஜெபிக்கிற ஐயா, குடும்பத்தால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்கின்ற கண்ணீரோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், ஆதரவற்ற நிலைமையில யாருமே நேசிப்பதற்கு இல்லையே என்று சொல்லி கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். எங்கள் பரம பிதா உமது பிள்ளைகளை நீ நேசிக்கிற தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, உமக்கு நன்றி. உங்களுடைய அன்பின் பிரசனத்தினால் இந்த பிள்ளைகளை மூடுவீராக சுவாமி. இந்த பிள்ளைகளை மூடுவீராக. நீர் எவ்வளவாய் உம்முடைய பிள்ளைகளை நேசிக்கிறீர்கள் அவளை அறிந்து கொள்ளும்படியாக உம்முடைய மெல்லிய பிரசன்னவளை ஆண்டவர் மூடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனின் நெருக்கத்தில் இருக்கிற கண்ணீரோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்கு விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுடைய நெருக்கங்களில் இருந்து அவர்களை விடுதலை ஆக்கி ஆண்டவரே விசாலமான ஒரு இடத்திற்கு கொண்டு வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. பிள்ளைகள் இருந்தும் இல்லாதவர்கள் போல இருக்கின்ற வயதான நிலைமை இருக்கிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. ஆதரவற்ற நிலைமையில் இருக்கிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவரே, உமது பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தகப்பனே, நீரே தாயும் தகப்பனுமாயிருந்து அவருடைய ஆண்டவர் கண்ணீரெல்லாம் நீங்க துடைத்து தனிமை உணர்வெல்லாம் நீர் மாற்றி அவர்களுக்கு வேண்டிய எல்லா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஆறுதலையும் சமாதானத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து வழிநடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் ஐயா. வயது முதிர்ந்த காலத்திலும் கூட ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர பலவீனமான நேரங்களில் உதவி செய்ய யாருமே என்று சொல்லி கலங்குகின்ற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. சில குடும்பங்கள் ஆண்டவரே பிள்ளைகள் தூர இடத்துல இருக்கிறது நிமித்தமாக அவர்களுக்கு உதவி செய்ய ஆட்கள் கிடையாது. சில குடும்பங்களில் பிள்ளைகள் அருகாமையில் இருந்தும் கூட சுவாமி அது பெற்றோர்கள் நேசிக்காத பிள்ளைகள் நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. ஆண்டவர் எப்படிப்பட்ட நிலைமையிலும் இது பிள்ளைகள் இருந்தாலும் என் ஆண்டவருடைய வல்லமை இது பிள்ளைகளை நிரப்பும்படியாக உங்களுடைய பரிசுத்தமான கரம் இது பிள்ளைகளுடைய கரங்களை பிடித்து கொள்ளுமாய் பலப்படுத்தி கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கின்ற உங்களுடைய தேவ தூதர்களை அனுப்பி சுவாமி பணிவிடைகளுக்கென்று பணிவிடை செய்யும்படி வைத்திருக்கிற தேவ தூதர்கள் உமது பிள்ளைகளுக்கு வந்து உதவி செய்ய அனுப்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வேண்டிக் கொள்கிற பொழுதெல்லாம் ஆண்டவர் பரத்திலிருந்து உமது பிள்ளைகளுக்கு உத்தரவு அளிச்சவீராக. அவருடைய சுகவீனத்தில் சுகம் தாரும் ஆண்டவரே, பலவீனத்தில் பலன் தந்து ஆண்டவர் ஆரோக்கியம் என்னும் செட்டைகள் நான் மூடி பாதுகாத்து ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். நல்ல சுகத்தையும் பலத்தையும் நீடித்த சுகவாழ்வையும் கொடுத்து வழிநடத்துவீராக. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். அநேக குடும்பங்கள்ல ஆண்டவரை பிரிவினை நிமித்தமாக ஆண்டவரை வேதனையோடு கூட இருக்கிற கண்ணீரோடு கூட இருக்கிற பெற்றோர்கள் உண்டு தகப்பனே. தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை இப்படி பிரிந்து போய்விட்டது என்று சொல்லி கண்ணீரோடு கூட ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற கசப்பான உணர்வுகள் எல்லாம் மாறி போகட்டும் ஐயா. கிறிஸ்து பிறப்புடைய மகிழ்ச்சியை கொண்டாட போகிற ஆண்டவரே, நாங்கள் அந்த மெய்யான மகிழ்ச்சி இந்த பிள்ளைகள் உள்ளத்துல பெருகட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆண்டின் கடைசி மாதங்களுக்குள்ள வந்திருக்கிறோம் ஐயா. ஆண்டோடைய வல்லமை இந்த பிள்ளைகளை நிரப்புவதாக. ஆண்டு இன்று கண்ட எகிப்தின் ஒரு நாளும் காண மாட்டேன்னு சொன்னீரே. இவள் கடந்து வந்த கடினமான கசப்பான பாதைகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இனி அவள் துக்கப்படுத்த கூடாது சுவாமி. தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். மனுஷர் எங்கள் தலைமை ஏறி போக பண்ணினீர். செழிப்பான இடங்கள் கொண்டு வந்து விட்டு சொன்னது போல தகப்பனே, அது செழிப்பான நாட்களுக்குள்ளாக உம்முடைய பிள்ளைகளை அழைத்து வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படாத கணவன் மூலமாய் மனைவி மூலமாக பிள்ளைகள் மூலமாக ஆண்டவரே உமது பிள்ளைகள் வடிக்கின்ற கண்ணீரெல்லாம் கண்ணோக்கி பார்ப்பீராக. நீர் எவ்வளவாய் உமது பிள்ளைகளை நேசிக்கிறீர் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். நேசத்தினுடைய அன்பை உமது பிள்ளைகள் புரிந்து கொள்ளும்படி அறிந்து கொள்ளும்படியாக அவருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வீராக. நீர் சிந்தின வெளியேறப்பட்ட இரத்த ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரி ரட்சித்து சொந்தப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாலிப வயதிலே துன்மார்க்கமாக பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நிமித்தமாக ஆண்டவரை இரவெல்லாம் கண்ணீர் வடித்துக் கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு தகப்பனே. அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் இரக்கம் பாராட்டுவீராக. உம்முடைய பலத்த கரம் அவர்களை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் ஐயா. ஒரு சவுலை ஆண்டவர்
ஆண்டவர் தமசுக்கு போற வழியில ஆண்டவர் பேர் ஒளியின் மூலமா சந்தித்தீர். அதே போல பிள்ளைகளை கர்த்தர் சந்திப்பீராக. இந்த வாலிப வயதுல கர்த்தருக்கு பெரிய சாட்சிகள் எடுத்து நிறுத்துவீராக. வாலிபத்தின் இச்சைகளுக்கும் பாவங்களுக்கும் எங்களுடைய பிள்ளைகளை விலைக்கு பாதுகாத்துக் கொள்ளுவீராக. இயேசு கிறிஸ்து விலையேறப்பட்ட இரத்தத்திலே ஆண்டவரே, இரத்தத்தை எங்களுடைய பிள்ளைகள் நாங்கள் தெளித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என்னுடைய பிள்ளைகள் கர்த்தருக்காய் வைராக்கியமாக ஒரு பின்னகாசு போல எழும்பும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சின்னஞ்சிறு குழந்தைகளை ஆசீர்வதியும் ஆண்டவரே. படிக்கின்ற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுப்பீராக. வேலைக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும் ஆண்டவரே. திருமண தடைகள் நிமித்தமாக கண்ணீரோடு கூட இருக்கிற பெற்றோர்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஐயா. என் பிள்ளைகளுக்கு வயதாகி கொண்டே போகிறதே, இன்னும் ஏற்ற வேளையில் திருமணம் நடைபெறவில்லை சொல்லி கலக்கத்தோடு கூட இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய கரமுது பிள்ளைகளும் அமருவதாக. எல்லா திருமண தடைகளும் மாறட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்கிற ஆண்டவர் ஒரு பிள்ளைகளுக்கு ஒரு நேர்த்தியான காரியத்தை, மங்களகரமான காரியத்தை செய்து தரும்படியா நாங்கள் ஜெபிக்கின்றோம். குழந்தை செல்வங்களுக்கு காத்திருக்கிற தம்பதிகளுக்கு ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கர்ப்பத்தினை கொடுத்து ஆசீர்வதிப்பீராக. பேறுகால நிலைமை இருக்கிற சகோதரிகளுக்கு ஆண்டவரே உங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் ஆண்டவரே. கர்ப்பத்திற்கு பூரணப்படுத்தி சுகப்பிரசவத்தை கொடுப்பீராக. ஆண்டவரே நீர் அவ்வாறு செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிள்ளைகளுக்காக இப்பொழுது பலவீனத்தோடு சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒருவேளை மருத்துவர்கள் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். ஆண்டோடு சுகமளிக்கிற வல்லமை இந்த பிள்ளைகள் மீது இறங்குவதாக. நீர் உமது பிள்ளைகளை நேசிக்கிறீர் என்பதை அவள் அறிந்து கொள்ளும்படியாக மீண்டும் ஒரு விஷயம் உமது பிள்ளைகளை தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. உமது பிள்ளைகளை தொடுவீராக. அவருடைய பலவீன கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. உச்சந்தலிருந்து உள்ளங்கால்வரை கர்த்தருடைய சுகமளிக்கிற வல்லமை இறங்கும்படியாக ஜெபிக்கிறோம். எல்லாம் பலவீனங்களும் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. பலவீனப்பட்ட பாதிக்கப்பட்ட உள்ளுறுப்புகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அது புதிதாக மாறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அது புதிதாக உருவாகும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கின்றோம். தகப்பரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அது இருதய பலவீனமா இருந்தாலும், நுரையீரல் பிரச்சனையா இருந்தாலும், கேன்சர் கட்டியா இருந்தாலும், அது எதுவா இருந்தாலும் கூட தகப்பனே, நடக்க முடியாத பிரச்சனையா இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே இப்பொழுது சுகம் அடையும்படியே நாங்கள் ஜெபிக்கின்றோம். உடைய பரிசுத்தமான அன்பு ஐயா உமது பிள்ளைகள் மீது கடந்து செல்வதாக. உமது பிள்ளைகள் மீது வைத்த அன்பு நிமித்தமாகவே நீர் தம்மையே சிவபலி ஒப்பு கொடுத்தீர் ஐயா. அந்த அன்பு நிமித்தம் உமது பிள்ளைகளுக்கு இறங்கி ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உமது பிள்ளைகள் கையிட்டு செய்த எல்லா பிரயாசங்களை ஆசீர்வதிப்பீராக. தொழில்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, வியாபாரங்கள் செய்கிற பிள்ளைகளுக்காக, இனி என்னென்ன வேலைகள் பிள்ளைகள் செய்கிறார்களோ, அது கூலி வேலையா இருந்தாலும் ஆண்டவர், அது எப்படிப்பட்ட வேலையா இருந்தாலும் பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகளை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தருவீராக. பொருளாதார ரீதியில் ஒரு ஆசீர்வாதங்களை கட்டளையிடுவீராக. கடன் பிரச்சனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறிட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவர் புதிதாக ஆண்டவர் தொழில் தொடங்கும்படி விரும்புகிற பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறோம். அவருடைய பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஏழைகள், எளியவர்கள், திக்கற்றவர்கள், ஆதரவற்றவர்கள், அனாதைகள், விதவைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த ஆராதனை வேலை ஊழியங்களுக்காக பல வகையில் உதவி செய்கிற எல்லா பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இதன் மூலமாக ஆண்டவரே ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நீர் பிரயோஜனமாக ஆண்டவரே இந்த ஊழியத்தை பயன்படுத்தி கொண்டு தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஐயா. அதனுடைய பலனை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. தொடர்ந்து முடி கிருபைகளோடு கூட இருக்கட்டும். நாங்கள் நினைப்பதற்கும் விரும்புகிறதற்கும் வேண்டி கொள்கிறதுக்கு அதிகமாய் கிரியை செய்கிற வல்லமையின்படியும் கர்த்தர் பெரிய காரியங்களை கட்டளையிடும். கணம், துதி, மகிமையெல்லாம் உமக்கு சொல்வதை ஏற்றுக்கொள்ளும். ஆசீர்வதியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புகளும் ஒப்புவிக்கிறோம். கர்த்தர்களை ஆசீர்வதிக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்களுக்கு பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபை இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி இப்பொழுது எப்பொழுதும் உங்களுக்கு சமாதான, சந்தோஷம், நீடிய சுக வாழ்வு கட்டளையிட கடவர். நிறைவு கீதமாக
கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். பகலோன் கதிர் போலுமே இயேசுவின் ராஜரிகமே. கீதம் 264 பாமாலை 212 பாடுவோம். கிருபை நிறைந்த ஆண்டவரே, இது மகிமையான ஆராதனைக்காக நன்றி செலுத்துகின்றோம். ஆண்டவர் மத்தியில் எழுந்தருளி உம்முடைய பிரசன்னத்தில் நிறைத்தீங்களை ஆசீர்வதித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து வருகிற நாட்கள், மாதங்கள், ஆண்டுகள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். நீரே எங்கள் ஒவ்வொருடைய கரங்களையும் பிடித்து நடத்துவீராக. முது பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு எதிர்பார்த்திருந்தாலும் ஒன்று கூட குறைவில்லாமல் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தங்களோடு இருப்பாராக. தேவ சமாதானத்தோடு சென்று வாருங்கள்.